ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மளோடு மாம்சத்துடைய கிரியைகள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளோடு பேசினார். இந்த 2வது நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், மாம்சத்துடைய கிரியைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று நேற்று ஆண்டவர் நம்மளோடு பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். தன்னைத்தான் உன்னை நீயே வெறுக்க வேண்டும் என்று சொல்லி, என கிறிஸ்துவுடைய சுபாவம், கிறிஸ்துவுடைய சாயல் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் கிறிஸ்துவுடைய அன்பு அல்ல, ஏதோ ஒரு நாள் கிறிஸ்துவுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவது அல்ல. அனுதினமும் கிறிஸ்துவுடைய அன்பை, அனுதினமும் கிறிஸ்துவுடைய வல்லமையை, கிறிஸ்துவுடைய கிரியை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சிலுவையை எடுக்க நம்ம விரும்பணும், அந்த சிலுவையை சுமக்கிறவளாய் நம்ம மாறணும். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து நமக்கு முன்பாய் நடந்து காண்பித்தவர். அன்னைக்கு ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை நீங்களே வெறுக்க வேண்டும். இது வெறுக்கிற ஒரு காலம். இது இந்த தவச காலத்தில் 2வது நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். உன்னை நீயே வெறுக்க வேண்டும், உன் ஆசைகளை வெறுக்க வேண்டும், உன் சிற்றின்பங்களை வெறுக்க வேண்டும், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். தேவனுடைய சிலுவை, தேவனுடைய சுபாவம் உனக்குள்ள வெளிப்பட வேண்டும், தேவ சித்தம் உனக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டு பேசுகிறார். இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? இயேசுவே, என்னை நானே வெறுக்க நீ ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வெறுக்க சிலுவை அடிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சிலுவை அனுதினமும் சுமக்க எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த 2ஆம் நாள் ஆண்டவரே, நாங்கள் தன்னைத்தானே வெறுத்து சுவாமி உங்களுடைய சிலுவையை சுமக்கிற, உங்களுடைய சிலுவையை பின்பற்றுகிற கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.